அன்பர்களே, புனித வளனார் அன்னை மரியாவை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு அவளுடைய பெருமையெல்லாம் பெரும் மகிழ்ச்சியோடு புகழ்ந்து பாடுவதை இன்றைய செய்யுளாக வீரமாமுனிவர் நமக்கு தருகின்றார். அன்னையை புகழ்ந்து பாடுவதென்றால் எப்படி என்பதற்கு இது மிகச் சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும். வாழி அனந்த தயாபரனுக்கு உரி வாய்ந்த அருள் தாய் அவளே, வாழி விசும்பிடை வாழ் உயர் உம்பரின் வாமராக்கினியே, வாழி முகிண்டு இள பூ அணை கண்ணிய மாதரை ஆளரசே, வாழி அழுந்து அருளே மறையே அரணே நனி வாழுதியே. இதனுடைய இந்த செயலுடைய சொல்லுக்கு சொல் பொருள் என்ன என்று சொன்னால், முடிவில்லாத கருணை கொண்ட ஆண்டவனுக்கு உரிமை வாய்ந்த அருள் நிறைந்த தாயாய் அமைந்தவளே, நீ வாழ்க. வானுலகில் வாழும் உயர்ந்த வானவரின் அழகுள்ள அரசியே வாழ்க. மலராத பூவை போன்ற கண்ணிமை கொண்டுள்ள மகளிரை ஆளும் அரசியே வாழ்க. அழுந்திய அருள் வடிவமானவளே வாழ்க. வேத வடிவமே, புண்ணிய வடிவமே, நீ நன்கு நன்கு வாழ்வாயாக என்றார். சுருக்கமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவனின் தாயே, அருள் நிறைந்தவளே வாழ்க. வானவரின் பேரரசியே வாழ்க. கன்னியரின் பேரரசியே வாழ்க. அருள் வடிவே வாழ்க. மறைகளின் உருவமே வாழ்க. நற்பண்புகளின் வடிவமே வாழ்க என்று பேரார்வத்தோடு புனிதர் சூசை கன்னிமரியாவை புகழ்ந்து பாராட்டினார். வாழி அனந்த தயாபரனுக்குரி வாய்ந்தரு தாயவளே, வாழி விசிம்பிடை வாழும்பரின் வாமவி ராக்கினியே, வாழி மிகிண்டில பூவனை கன்னிய மாதரையாளரசே, வாழி எழுந்தருளே மறையே அரணே நனி வாழுதியே என்று பாடுகிறார். இதன் மூலமாக இறைவனின் தாய், வானவருக்கு வேண்டியவள், கன்னியருக்கு வேண்டியவள் என்றெல்லாம் புகழ்ந்து அவர்களுக்கெல்லாம் சிறந்த முன்மாதிரியாக அரசியாக விளங்குகிறாள் என்று அன்னை மரியாவை போற்றி புகழ்ந்து கொண்டாடுகிறார். நாமும் இப்படி கொண்டாடுவோம். வாழ்க.